இந்த படகுல வர வருமானம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? எங்க கட்டுப்படி ஆகுது? ஊருக்குள்ள சொந்தமா 3 பஸ் ஓடுது. அதுல வர வருமானத்துல தாங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இத பாருங்க, அதான் கன்னியாத்தா கோயில். ஏன் இப்படி ஆத்துக்கு நடுவுல கட்டி வச்சிருக்காங்க? அம்மா, ஒரு இள வயசு பொண்ணும் ஒரு பையனும் காதலிச்சாங்க. அவங்க 2 பேரும் வெவ்வேறு ஊருக்காரங்க. இவங்க காதல அந்த 2 ஊருக்காரங்களும் ஏத்துக்கல. இவங்களை வெட்டத்துக்காக கச்சை தூக்கிட்டு வந்தாங்க. என்னடா அது, ஒன்னாதான் வாழ முடியல, ஒன்னாவே செத்துடலாம்னு சொல்லி இந்த ஆத்துல விழுந்து செத்துட்டாங்க. அந்த கன்னி பொண்ணு நினைவாத்தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யாரோ இந்த கோயிலை கட்டினாங்க. நல்லா இருக்கு. இதே மாதிரி கதை இன்னொன்னு சொல்லுங்க. அம்மா, இது கதை இல்லம்மா, உண்மையா நடந்தது. என்னால நம்ப முடியாது. காதலுக்காக ஆத்துல குதிச்சாங்களாம், கோயில் கட்டினாங்களாம். இனிமே காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு தங்கச்சி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு காதலிக்கணும். அக்கா ஒத்து வரலன்னா தங்கச்சி காதலிக்கலாம்ல. நாங்கெல்லாம் உன் மேல உசிரியே வச்சிருக்கோம். ஏன்டா அப்படி அதை நினைச்சு பாத்தியாடா? ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? எதுக்காக இப்படி தண்ணில குதிச்சீங்க? நான் ஏதோ விளையாட்ட பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள இப்படி. நல்ல வேலை இவங்க எல்லாம் காப்பாத்திட்டாங்க. உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னால ஏன் அவசரப்பட்டீங்க? இத பாரு, தைரியமாயிருமா. அத அவங்கள காப்பாத்திட்டாங்க. செல்வத்துக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லாயிடும். வா வாமா. நீ அந்த பொண்ணு மேல வச்சிருக்க காதலை காட்டுறதுக்கு தான் ஆத்துல விழுந்துங்கிற எங்களுக்கு தெரியும்பா. ஆனா உன் காதல்ல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு காட்டுறதுக்கு இந்த காவேரி ஆத்துல தான் குளிக்கணுமா? ஏன்டா அப்படி உசுரோட விளையாடுற? உசுறு போயிடுச்சுன்னா உங்க அப்பா உசுறு போயிடுடா, அதை மறந்துட்டியாடா? என்ன மன்னிச்சிடுங்கடா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பாசத்தை நான் மறந்துட்டேன், நம்ம அப்பாவையும் நான் மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. செல்வத்தை கவனிச்சிங்களா? காலையில இருந்து கலகலப்பாவே இல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரியே படுத்திருக்கான். ஏண்டா, அந்த பொண்ணு அபிராமி நல்லா தானே பழகிட்டு இருந்தா, ஏன் திடீர்னு மாறிட்டா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஏய், நிலாவுல மனுஷன் இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிட்டான், கடலுக்கு கீழே பாலம் போடலாம்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா ஒரு பொம்பளை மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இதுவரைக்கும் எவனாச்சும் கண்டுபிடிச்சிருக்கானடா? தம்பி, உங்க யாருக்காவது நாகராஜ் வீடு தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? அபிராமியும் அவ அம்மாவையும் விருந்துக்குன்னு கூட்டு போனாங்க, இன்னும் அவங்க வரவே இல்ல. அதான் புது ஊரு புது மனுஷங்க, பொம்பளைல தனியா அனுப்பலாமா? கூட நீங்க போயிருக்கலாம்ல. இல்ல, வண்டியில இடம் இல்ல, போய் அனுப்புறேன்னா இது வரைக்கும் அனுப்பவே இல்ல. ரொம்ப நேரம் ஆச்சுன்னு பயமா இருக்கு. அம்மா, எல்லாமே உங்க அப்பாவும் தாத்தாவும் வேட்டையாடின மிருகங்களாவே இருக்கே, நீங்க எதுவும் வேட்டையாடலையா? நமக்கு இந்த காட்டு மிருகங்களாம் வேட்டையாட பிடிக்காது. நம்ம வேட்டையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ளதான் என் வேட்டை. அவங்க வேட்டையாடினதெல்லாம் பொம்மையா இருக்கு, நான் வேட்டையாடினதெல்லாம் அந்த போட்டோவா இருக்கு. எனக்கு இந்த காட்டு எருமைகள்லாம் பிடிக்காது, கலைமான்கள் தான் பிடிக்கும். என்ன அந்த ஒரு போட்டோ காலியா இருக்கேன்னு பாக்குறியா? அது நம்ம அபிராமிக்கு. எப்ப கத்துக்கிறீங்க? எங்க எழுதி போற? நீ பண்ண காரியத்துக்கு ஒண்ணு 4 பேர் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்தினா தான் உனக்கு புத்தி வரும்.
4 செவத்துக்குள்ள நான் பண்ண தப்புக்கு 4 செவத்துக்குள்ள வச்சு நான் அடி உத. ஆனா தயவு செய்து பப்ளிக்க வச்சு என்ன கேவலப்படுத்திடாத. ஊருக்குள்ள தர்மகத்தை நல்ல பேர் இருக்கியா? வேலைக்காரன் முன்னாடி என்ன அவமானம் சொல்றத கேளு. நல்லா ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு செல்வம் 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 சுயரூபம் தெரியட்டும். செல்வம் வெளிய வாடா. செல்வம் என்னை பத்தி உனக்கு தெரியாது. தெரியும்டா. பாருங்கய்யா உங்க தர்மகர்த்தாவோட யோகிதைய. என்னாச்சு செல்வம்? கலைய மதிச்சு கச்சேரி கூப்பிடுறான்னு நினைச்சா கச்சேரிக்கு வந்த பொண்ணுங்களை கட்டில் கூப்பிடுறான் இவன். கச்சேரிக்கு வர பொம்பளை. நீ எல்லாம் பெரிய மனுஷனா? நீ பெரிய மனுஷனா? டேய், நீ சாகர வரைக்கும் இதை நினைச்சு துடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன முறைக்கிற?